கொஞ்சம் ஏர்லியாகவே இதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. கண்டிப்பாக வீடியோட எண்டில் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் 4 பேர் முன்னாடி பேசுகிறப்ப பேசணும், திக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். என்ன பண்ணால் இங்கிலீஷ் வந்து சீக்கிரமாக ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அப்படின்றதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இன்றைக்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் வந்து அது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மூவிஸ் பார்க்க பிடிக்கும், இல்லை வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸோ, அமேசான் ப்ரைமோ, இல்லை ஹாட்ஸ்டாரோ ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெப் சீரிஸ், இங்கிலீஷ் வெப் சீரிஸ் நான் சொல்கிறது. ஸோ இங்கிலீஷ் வெப் சீரிஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்கும், நிறைய சீசன்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு ஒரு எபிசோடு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அந்த எபிசோட் போகுது அப்படின்னா 25 மினிட்ஸ் நல்லா பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜஸில் வித் சப்டைட்டில்ஸோட பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்து முடிக்கிறீங்க, ஓகேவா? பார்த்து முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறப்பவே இன்கேஸ் ஏதாவது வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரிலனா டக்குன்னு பாஸ் பண்ணி வச்சுட்டு டிக்ஷனரி போய் பார்க்குறீங்க, கூகுள் பண்ணி பார்க்குறீங்க, அதோட வேர்ட் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு அப்படின்னா அதை மொபைலில் நோட்ஸில் சேவ் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான தமிழ் மீனிங்கோ இல்லை அந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்களாக ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மறக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், ஆனஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆனஸ்டி இஸ் அ பெஸ்ட் பாலிசி. ஸோ உங்களுக்கு ஆனஸ்டியை பற்றி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தோணுதோ அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நோட்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்காது. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் முக்கியமான பார்ட். ஸோ வெப் சீரிஸ் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஓடுதுன்னா பார்த்துட்டு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே உட்காந்துட்டு மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணியோ இல்லை நார்மலாகவோ நரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வார்த்தை வரலை, அடுத்த வேர்ட்ஸை வந்து உங்களால் ஃப்ரேஸ் பண்ண முடியல, சென்டென்ஸாக வந்து ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா திருப்பி அந்த வெப் சீரிஸில் போய்ட்டு அவங்க எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி அந்த ஸ்டோரியை உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க, அவ்வளோதான். அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு அதோட கான்டென்ட் என்ன அப்படின்றத, அந்த ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ அப்போது அந்த டிஃபிகல்ட்டான வொக்காபுலரிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதையும் அந்த உங்களுடைய கான்டென்ட்டில் போட்டு பேச ட்ரை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக தி மோர் யூ ஹியர், தி மோர் யூ கன்சியூம், தி மோர் யூ ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இங்கிலீஷ் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான வொக்காபுலரிலாம் தெரியணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. சிம்பிள் வேர்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிள் வொக்காபுலரி தெரிஞ்சாலே போதும், அதை வச்சே வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம 30 டேஸ் இங்கிலீஷ் சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கான டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வெப் சீரிஸில் ஒரு எபிசோடு பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை நரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ அதை நரேட் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் திருப்பி அதை வெப் சீரிஸ்குள்ளே போய் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வந்து ஸ்டோரி நரேஷனை ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 டேஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மெயினாக யாருக்காக அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் பேசி பழகிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை, சுற்றி ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு காமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 30 டேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச், இதில் இன்றைக்கி நம்ம 4th டே. ஸோ டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் அண்ட் லெசன்ஸ் வந்து 30 டேஸ்க்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி 30th டே கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு. ஸோ டாடா பை, see you guys.